Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.3ல question number 10. வாங்க question குள்ள போலாம். Find the total number of subset of a set with 4 element, 5 element, n element ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது nc0 plus nc1 plus nc2 plus ncn which is equal to 2 to the power n. ஆக்சுவலாக அவங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு செட்டில் if a set வச்சுக்கோங்க, if a set has n element, எவ்வளோ எலமெண்ட்டாக வேணால் இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ n element அப்படின்னுச்சுன்னா தென் நம்பர் ஆஃப் இட் சப்செட், அதோட சப்செட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி போடணுன்னா 2 power n. இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நம்பர் ஆஃப் சப்செட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எத்தனை எலிமெண்ட் கொடுத்தாங்களோ அதை 2 பவரில் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 power n விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ 2 power 4, தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5 எலிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் போட்டுக்கலாம், subsets which is equal to 2 to the power 5. So 2 into 2 into 2 into 2 into 2 which is equal to 32. ஓகேங்களா. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா n எலமெண்ட்டுன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ n எலமெண்ட்ஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே பவரில் போட போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் which is equal to 2 to the power n. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.